Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Vivo தரப்புல இருந்துட்டு Vivo Z1 Pro என்ற ஒரு புது ஸ்மார்ட்போன் பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறேன். So இந்த ஸ்மார்ட்போனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Vivo Z1 Pro. So இந்த ஸ்மார்ட்போனை பத்தி பேசணும்னா இந்த ஸ்மார்ட்போனுடைய மெயினான ஹைலைட்டான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்போனில் இருக்கிற அந்த பஞ்ச் ஹோல் கேமரா தான். அதாவது இந்த சாம்சங் உடைய எஸ் சீரீஸில் நம்ம பார்த்தா அதே பஞ்ச் ஹோல் கேமரா தான் இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இது வந்துட்டு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட்ஃபோன் இருந்தாலும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் சொல்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய டிஸ்பிளே. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்துட்டு ஒரு 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS LCD பேனல் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவோட. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இல்லை. ஸோ ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இவங்க ஸ்னாப்ட்ராகனுடைய 700 சீரீஸை தான் இவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதா ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி வேறு வெப்சைட்ஸ்லையும் இவங்க வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனுடைய 710 அப்படி இல்லைன்னா 712 என்ற இந்த ரெண்டு சிப்செட்டில் ஏதாவது ஒன்று தான் இவங்க வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுவாங்க. 710 யூஸ் பண்ணுறதுக்கான தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 712 யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் ரியல்மியாக இருக்கட்டும் இல்லை ரெட்மிக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான காம்படிட்டரும் இது வந்துட்டு அமையும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ண போகிறதா வந்துட்டு ஒரு லீக்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஆனால் அது வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரில. ஆனால் ஒரு 5000 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனுக்கு அமையும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் 4000 இல்லை அந்த 4000 to 5000 இந்த ரேஞ்சில் வந்துட்டு எந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இவங்க எடுத்துகிட்டு வந்தாலும் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது இல்லை கைஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் பின்னாடி ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப்பை தான் எடுத்துகிட்டு வர போகிறதா கன்ஃபார்மே ஆயிருக்கு. ஸோ நிறைய இமேஜஸும் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்க போகுது. ஸோ அதோடைய ரெசல்யூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் ப்ரைமரி சென்சர் f1.7 அப்பர்ச்சரோட, அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் ப்ளஸ் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரை வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சூப்பரான விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு 24 இல்லைனா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அவங்க எடுத்துகிட்டு வர போகிறதா லீக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 24 அந்த மாதிரி ஒரு மெகாபிக்சல் கேமரா அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் 16 மெகாபிக்சல் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இவங்க ஆஃபர் பண்ணுற அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஏற்ற ஒரு கேமரா குவாலிட்டி இது வந்துட்டு நம்மளுக்கு டெலிவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வேரியன்ட்ஸ் இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB RAM ப்ளஸ் 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6 GB RAM 64 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அதுக்கடுத்தது ஒரு 6 GB RAM 128 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அப்படி இவங்க வந்துட்டு 8 GB ரேமும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த வேரியண்ட் அது கூட ஒரு 128 GB ஸ்டோரேஜ் தான் இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 4 வேரியன்ட்ஸ் தான் கைஸ் இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங்கை பற்றி இப்போ நம்ம பேசினோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 GB ரேம் வேரியண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க ஒரு 14,000 to 15,000 தான் ப்ரைஸ் பண்ண போகிறதா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 14 to 15K வந்துட்டு இவங்க வச்சாங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மார்ட்ஃபோனாக அமையும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்லேயும் இந்த ஒரு ஸ்மார்ட்ஃபோனை ஒரு ரொம்ப ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ரியல்மி எக்ஸ் இல்லைனா K20 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பீட் பண்ண முடியும். ஆனால் 14,000 to 15,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே பீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வேரியன்ட் 6GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட் வந்துட்டு ஒரு 16,000 rupees ப்ரைஸ் பண்ண போகிறதாகவும் ப்ளஸ் 6GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட்டுக்கு ஒரு 17,000 இல்லைனா ஒரு 18,000 rupees வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8GB RAM அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஒரு 20,000 rupees இல்லைனா 21,000 rupeesக்குள்ளே இவங்க வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதான் கைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸிங். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவை பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேங்க. ஸோ until then, signing off from Sandeep.